நான் எவ்வளோ வேணா படிச்சிருக்கலாம், நான் எவ்வளோ வேணா தெரிஞ்சுன்னு இருக்கலாம், எனக்கு திறமை எவ்வளோ வேணா இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும். பேசுகிறவங்கள கூட பேசணும், வாழ்கிறவங்கள கூட வாழணும். புரியுதா? அப்போ தான் நான் யார்? எப்போதும் யாரை கவனிச்சுன்னுக்கணும்? நான் என்ன கவனிக்காத அறிவு எனக்கு எதுக்கு? புரியுதா? என் மேலே யாருன்னா ஜாதி சாயம் பூசினா யார் ஒட்டாமல் வச்சுக்கணும்? மத சாயம் பூசினா ஒட்டாமல் வச்சுக்கிட்டு யார்? எனக்கு சாப்பிட்டா சரிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். பிரச்சனை யாருக்கு? யூடியூப்பை பார்த்து மாறது யார் தப்பு? இல்லை, நண்டை பிரித்து அந்த அந்த வருதுல கொஞ்சம் அதை ஆஞ்சி குத்தாங்க பாட்டி, அதை எடுத்து வாயில் போட்டேன் நான். நீ போடுவியா? அப்படி உயிர் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? பசி இல்லை, அதனால் உனக்கு அதெல்லாம் உயிராக தெரியுது. பசி எடுத்தா காட்டில் போனேன்னா பள்ளியை சுட்டு சாப்பிடுவேன். புரியுதா? சர்வைவல் ஃபிட்னஸில் தெரியாது, அடுத்த மனுஷனை அடித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாழணுன்ற வேட்கை யாருக்கு இருக்கணும்? அந்த 6வது அறிவு உள்ளவன் எப்படி வாழ முடியும்? அப்போ அது என்ன? அது விசேஷம். சரி, இவனை ஏன் அசிங்கமாக்கணும்? நீ ஒரு விசேஷன்டான்னு சொல்லிக்கிறாங்க. அவன் விசேஷம் சொன்ன உடனே பிடிச்சி நான் சரியாது. எப்படி விசேஷம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்ல? நான் ஏன் விசேஷம் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்படி கேட்டிருக்கணும். யாரை? என்னை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ அதில் விஷமும் இருக்குது, விசேஷமும் இருக்குது. ஆனாலும் நான் தான் சொல்லுவேன், மனுஷன் நான் ரொம்ப சொல்லினே இருப்பேன், மனிதன் ஆபத்தானவன் எப்போனா நல்லவன் ஆகிடுவான், எப்போனா கெட்டவன் ஆகிடுவான்லாம் கிடையாது. ஏன்னா அவன் இயல்பே கெட்டவன் தான். வளர்ந்த இடமே அங்கே தான், எங்கேருந்து வளர்ந்து வரான் அவன். ஒரு மொழி பற்றா இருக்கும் அவனுக்கு. ஏன் அம்மா சொன்ன அம்மா மொழி தான் அவனுக்கு புரியுது. அதனால் அது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அது மேலே அவனுக்கு என்ன ஆகிடும்? மொழி பற்றால நல்லவனா? ஏன் பிற மொழி என்னப்பா எப்படி பார்ப்பான்? கீழே தான்னுவான். ஓகேவா? அப்போது மனிதன் ஆபத்தானவன் எப்போனா நல்லவன் ஆகிடுவான். இப்போ நான் ஆபத்தானவன், என் பேச்சை கேட்டவே நீ கேட்டவன் ஆகிடுவையா? நான் ஏன் ஆபத்தானவன்? நான் புரிய வைக்கும்போது புரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? வெரி குட்டு. அப்போனா இங்கே கூட்டம் வரலையானா புரியாதவன் நிறைய பேர் இருக்கிறான். 6 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா இருந்தும் புரியாதவங்களாங்கிறான். டிசனாகிறான் மனுஷன். இவ்வளோ தூரம் சிந்தனையை தூண்டி புரிய வச்சு இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்தாலும் என்ன ஆயிடுறான் திடீர்னுட்டு? இப்போ சொல்லு, மனுஷன் ஆபத்தானவன் எப்போனா எப்படி ஆகிடுவான்? கெட்டவனாகவும் ஆகிடுவான். அப்போ தக்க வச்சுக்கிறது யாருக்கு இருக்குது? யாருக்கல்ல? உங்கள் கடை தான். சரியா? 6வது அறிவை ஒழுங்காக பயன்படுத்தணும். 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனுக்கு அவனே செய்து கொண்டான். தற்கொலை பண்ணுறது, தன்னை அசிங்கம் நினச்சிக்கிறது, நான் சரி கிடையாதுன்னு சொல்கிறது, இன்னொருத்தரை பார்த்து சரி கிடையாதுன்றது இன்னும் மோசம். அவர் விருப்பத்தில் வாழ்ந்துக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லு சார்? நீங்கள் எந்த பொம்மையான பாருங்கள், என் பொண்டாட்டி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லு. நான் அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு?